பேருக்கு சில கஷ்டம் இருக்கும். ஆனா எனக்கு பல கஷ்டம். அதுல ஒரு கஷ்டம் தான் என்ன முடி வெட்ட வைக்கிறது. சலூன் கடைக்கு போறது எனக்கு அறவே பிடிக்காது. தனியா முடி வேற எல்லையை மீறி போயிட்டு இருக்கு. ஏனி நான் போற பாதை சிங்கப்பாதை. சில பேர் இருக்கானுங்க, அவனுங்க சலூன் போகும்போது எங்க போறதா இருந்தாலும் நம்மள கம்பெனி கூப்பிடுவாங்க. ஆனா நம்ம சலூனுக்கு போகணும்னு சொல்லி கம்பெனி கூப்பிட்டா வர மாட்டானுங்க. கம்பெனிக்கு ஆள் இல்லாதனாலேயே முடிய வெட்டாம 7-8 மாசம் விட்டு புதற்காடு மாதிரி வளர்ந்துருக்கு. அந்த நேரம் தான் நான் முடி வெட்ட போறேன் வரியான்னு சொல்லி வானான்னு கூப்பிட்டான். தெய்வாதீனமா அவன் கூடயே போயிட்டேன். சலூனுக்கு வந்துட்டோம். இந்த சலூன் வேற சக்குன்னு முடிய வெட்டு வரணும்னு பார்த்தா ஸ்ப்ரே பண்ணி பாகவதர் மாதிரி உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறாரு. நானும் வானனும் சலூன் கடை ஒர்க் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது டீ கடையை பார்த்தேன். வாடா சும்மா போயிட்டு வருவோம்னு சொல்லி உள்ள போயிட்டு என்ன ரிங் கேட்டா முட்டை போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, சமோசான்னாங்க. எல்லாத்துலயும் 2 செட்டு வாங்கி அப்ப நப்பியாச்சு. சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்க பார்த்தா 4-4:30 பரோட்டா போட்டுட்டு இருக்காரு. யாருக்கு போடுறாருன்னே புரியல. பரோட்டாவை பார்க்கும்போது பரவசமா தான் இருக்கு. ஆனா வாங்கி தின்னா நாளைக்கு எனக்கு டர். இந்த கடைக்கு வரும்போதெல்லாம் இந்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுருவோம். இது பேர் என்னன்னு தெரியல, ஆனா இது சூப்பரா இருக்கும். எங்களுக்கு வயிறு ஃபுல்லு. இதை இப்ப சாப்பிட முடியாது. இருந்தாலும் நாங்க வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு அப்புறமா சாப்பிடலாம்னு சொல்லி பார்சல் வாங்கியாச்சு. எல்லாத்துலயும் 2 பார்சல் வாங்கியாச்சு. எதுக்குடா அதெல்லாம் வாங்குறேன்னு கேட்டா வெளியே போயிட்டு வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையோட போக கூடாது அப்படின்றான். சரி சம்சா ஒண்ணு சொல்லு அப்படின்னா, இது எதுக்குடா அப்படின்னு வண்டி வரைக்கும் போறோம்ல, வெறும் வாயோடையா போறது, அதான் மென்னுகிட்டே போலாம்னு சொல்லிட்டு அப்படிங்கிறான். இவன் வெறும் வானன் இல்ல, சாப்பாட்டு ராமன் சொல்லி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சம்சா சாப்பிட்டுட்டு இருந்தோம், திடீர்னு ரோட கிராஸ் பண்ணி ஓடுறான். எதுக்குடான்னு பார்த்தா ஆப்போசிட்ல சிப்ஸ் முறுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷா போடுறாங்க, அதை வாங்கணும்ட்டு போறான். அதுலயும் 2 செட்டு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இவனுங்க பசிக்குதுன்னு சாப்பிடுறானுங்களா இல்ல இருக்குதுன்னு சாப்பிடுறானுங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல, அதான் வானன். ஸ்நாக்ஸ் வாங்க போறவனே இவ்வளவு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர மாட்டான். ஆனா சலூனுக்கு முடி வெட்ட போயிட்டு வந்த நாங்க எவ்வளவு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படியே வானன் வீட்டுக்கு வந்துட்டு உள்ள போய் பார்த்தா வானனோட அண்ணன் ஒளி சுட சுட முட்டை தோசை சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட வச்சே சாவடிச்சிருவாங்க போலயே இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இவங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா. ஒரு பார்சலை வானன் வீட்டுல கொடுத்துட்டு இன்னொரு பார்சலோட என்னை டிராப் பண்ண வந்தான். இது யாருக்குடா அப்படின்னு கேக்குறேன். உனக்கு தான்டா அப்படின்றான். என்ன மனுஷன் வரும்போதே பல பலகாரங்களை சாப்பிட்டுட்டு சிப்ஸ் ஒரு பாக்கெட்டு, ஸ்வீட் ஒரு பாக்கெட்டு, முறுக்கு ஒரு பாக்கெட்டு. நல்லா போடா, உடையெல்லாம் யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாதா போடா, நீ எல்லாம் எங்க போனாலும் நொட்டிடுவடா.